இஸ்லாமிய அமைப்புகளை ஷியா சன்னி போல அந்த போரா அகாகனிஸ் ஆகிய பிரிவுகளுக்கு இந்த வக்ஃப் வாரியத்தில் இடமில்லை, அவர்களுக்கு தனியாக ஒரு வாரியம் வந்து இந்த சட்டத்திட்டத்தின் மூலமாக அமைக்கப்படும் என்ற ஒரு உறுதிமொழி கூறப்பட்டிருக்கு. இது எப்படி சார்? இது இப்போ ஏற்கனவே உள்ள வக்ஃப் வாரியத்தில் சில குறிப்பிட்ட அமைப்புகளுக்கு அந்த உரிமைகள் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குதா? உரிமைகளை வந்து மக்களுக்கு உரிமை பெறாத அந்த இஸ்லாமிய மக்களுக்கு உரிமை பெறுவதற்காகத்தான் நாங்கள் வந்து இந்த சட்டத்திட்டத்தை கொண்டு வரணும்னு ஒரு வாதம் வைக்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுங்க சார்? இந்த போரா அகாகனிஸ் இஷ்யூ மோடி அரசு இது போன்று அதான் நான் சொல்ல வர்றேன். மோடி அரசு மிக மோசமாக வந்து நன்மை செய்வது போல வெளி உலகத்திற்கு காட்டிவிட்டு ஒரு நாடகம் ஆடுவார்கள். அது போன்றுதான் இதுவும். காரணம், இப்போ வந்து தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்துல இன்றைக்கு நான் சொல்றேன், அதுல ஷியா பிரிவை சேர்ந்தவர் உறுப்பினராக இருக்கின்றார். அது ஏற்கனவே இருக்கு. இதே போன்று நீங்க வந்து உத்தரப்பிரதேசத்துல பாத்தீங்கன்னா அவர்களுக்கு என்று தனியான ஒரு வக்ஃப் வாரியமே இருக்கின்றது. எனவே இவர்கள் இல்லாத ஒன்றை இருப்பதாக நாங்க தான் உருவாக்குறோம் அப்படின்னு சொல்வது ஒரு கடைந்தெடுத்த பொய்யாக அமைந்திருக்கின்றது. போரா அகாகனிஸ் இஷ்யூ தவிர உண்மையிலேயே இந்த வக்ஃப் வாரிய சொத்துக்கள் வந்து அவர்கள் சொல்கிற மிக முக்கியமான இன்னொரு காரணம் வந்து அந்த நன்கொடையானது வந்து இந்த ஏழை எளியவர்களுக்கு இந்த கல்வி உதவிகளுக்கோ அல்லது மற்றபடி மருத்துவ ரீதியான உதவிகளோ பெறுவதற்கு ஒரு காரணமாக இல்லை. உரிமை பெறாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. வக்ஃப் வாரிய சொத்துக்களை வந்து ஒரு குறிப்பிட்ட அமைப்பினர் மட்டும்தான் அதை பயன்படுத்துகிறாங்க. செல்வாக்கு உள்ளவர்கள், சமூகத்தில் ஒரு செல்வாக்கு அந்தஸ்து உள்ளவங்க தான் பயன்படுத்துகிறாங்க. ஒரு பொதுவான ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. வக்ஃப் வாரிய சொத்துக்கள்னால் அது கொஞ்சம் நல்லா அதில் பொலிட்டிக்கல் செல்வாக்கு உள்ள ஆள், மற்றபடி அந்த சமூகத்தில் செல்வாக்கு உள்ள ஆள் தான் அந்த சொத்துக்களை வந்து நிர்வகித்து அனுபவிக்கிறாங்க. உண்மையிலேயே ஒரு ஏழை எளிய முஸ்லீம்களுக்கு அந்த சொத்துக்கள் அந்த நன்கொடை கொடுக்கப்பட்டதன் பலன் கிடைக்கலன்னு ஒரு பொதுவான ஒரு கருத்து ஒரு மக்கள் மனதில் இருக்குது. அதை பற்றி என்ன சார் சொல்கிறீங்க? அதை நீக்க தானே அந்த சட்டத்தை கொண்டு வரேன்னு சொல்லுவாங்க. இதுவும் தவறான கருத்து. உதாரணமாக தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்தின் மூலமாகத்தான் ஓய்வு பெற்ற உலமாக்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கப்படுகிறது. அதே போல விதவைகளுக்கு உதவித்தொகை வழங்கப்படுகிறது. கல்வி உதவித்தொகை ஏராளமான வக்ஃபு மூலமாக வழங்கப்படுகிறது. இதை வந்து வக்ஃபு வாரிய வக்ஃபு சொத்துக்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்களை மிக மோசமாக பூதகரமாக சித்தரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்லப்படக்கூடிய கதைகள். நான் என்ன சொல்ல வரேன்னா, சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். நீங்க தான் ஒட்டுமொத்தமா வக்ஃபுக்கான உரிமைகளை எல்லாம் பறிக்கும் போது எப்படி உதவி செய்ய முடியும்? உதாரணமாக ஒரு சொத்து வக்ஃபு சொத்தா அல்லவா என்பதை நிர்ணயிக்கக்கூடிய பிரிவு 40வது பிரிவு. அப்படி ஒரு நிர்ணயிக்கும் போது ஒட்டுமொத்தமா வக்ஃப் வாரியத்தில் உள்ளவங்க உட்கார்ந்துக்கிட்டு ஆமா இது வக்ஃபு சொத்துன்னு சொல்ல முடியாது. அதுல வந்து ஒரு டிஸ்பியூட் வந்துச்சுன்னா அது வந்து சர்வே கமிஷனர்கிட்ட அனுப்பப்படும். அவர்கள் ஆய்வு செய்து அவர்கள் அறிக்கை கொடுக்க வேண்டும். அந்த அறிக்கையின் அடிப்படையில தான் அது வக்ஃபு சொத்தா அல்லவா என்று வக்ஃப் வாரியம் தீர்மானிக்க முடியும். அப்படி தீர்மானிக்கக்கூடிய ஒன்றின் மீது அரசு தலையிட்டு இல்லை நீங்கள் செய்தது தவறு என்று அதை திருத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்ப இருக்கிற 95 வக்ஃபு சட்டத்திலே இருக்கு. அதையே ஒட்டுமொத்தமா எடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு என்ன, யாருக்கு என்ன உதவி செய்ய போறீங்க? ஆனால் சரி சார், கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார். அந்த வக்ஃப் வாரிய பிரச்சனை தொடர்பாக கடைசியாக ஒரே ஒரு கேள்வி தான். நான் இது முதல்ல இந்த கேள்வி நான் கேட்டேன். உண்மையிலேயே அது சில வக்ஃப் வாரிய சொத்துக்கள் சில மாநிலங்களில், அது தமிழகம் உட்பட சில மாநிலங்களில் மாஃபியாக்களின் கையில் இருக்கிறது. அந்த வக்ஃப் வாரிய சொத்துக்கள் உரியவர்களிடம் இல்லை, சிலர் ஆக்கிரமித்திருக்கிறார்கள், சிலருக்கு அதனுடைய உரிமைகள் கிடைப்பதில்லை. பல இடங்களில் அது பல்வேறு விதமான அந்த சட்ட ரீதியான பிரச்சனைகளையும் மீறி அது இந்த வக்ஃப் வாரிய சொத்துக்கள் என்ற அடிப்படையில் அது வந்து ஆக்கிரமிக்கப்பட்டு அது பயன்படுத்தப்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு, ஒரு பொதுவான குற்றச்சாட்டு ஒன்று. மற்றொரு குற்றச்சாட்டு, இது பிஜேபி கொண்டு வந்திருக்கனால இது எதுவுமே நல்லது இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா, அல்லது வக்ஃப் வாரியம் வந்து இப்போ இருக்கிறதே போதும், அதில் எந்த திருத்தமும் தேவையில்லை என்பதுதான் உங்களுடைய கருத்தா? காலத்தின் மாற்றத்துக்கு ஏற்ப அதில் திருத்தங்கள் தேவையில்லை என்பதுதான் உங்களோட கருத்தாக இருக்கா? என்ன தான் சொல்கிறீங்க? 1995 இந்த வக்ஃப் வாரிய சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அதற்கு முன்பு அது குறித்து மிக விரிவான ஆய்வுகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு தான் அந்த 1995 சட்டம் இயற்றப்பட்டது. அதற்கு பிறகு மீண்டும் வந்து ஒரு நாடாளுமன்ற கூட்டு நடவடிக்கை குழு திரு ரஹ்மான் கான் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்டு அவர்கள் இந்தியா முழுவதும் விரிவாக ஆய்வு செய்து அவர்கள் பல
பரிந்துரைகளை செய்தார்கள். அதற்கு அதே போல நீதியரசர் சச்சார் குழுவும் பல பரிந்துரைகளை செய்தது. அந்த அடிப்படையில தான் இந்த 2013 திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டது. என்னை பொறுத்த வரைக்கும் இது பாஜக அரசு கொண்டு வந்ததுனால நாங்க எதிர்க்கிறோங்கிறது உண்மை. என்ன காரணம்னா பாஜகவுக்கு ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்கின்றது. முஸ்லிம் சொத்துக்களை கபலீகரம் செய்ய வேண்டும் என்ற அந்த ஹிடன் அஜெண்டாவை இதன் மூலமாக அவர்களுடைய மறைமுகமான சதி திட்டத்தை இதன் மூலமாக அரங்கேற்றுவதற்கு முயலுகிறார்கள். இது உண்மையிலேயே வக்ஃபு சொத்துக்களை பாதுகாப்பதற்கான எந்த அம்சமும் இல்லை. நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி வக்ஃபு சொத்தை ஆக்கிரமித்தவர்களுக்கு 2 ஆண்டு கடுங்காவல் தண்டனை என்று இப்போது இருக்கிற சட்டத்தில் இருக்கு. அது நான் பெயிலபிள் காக்னிசபிள் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த திருத்தத்துல அதை ரிக்ரெஸ்ங்கிற வார்த்தையை எடுத்துட்டாங்க, காக்னிசபிள் எடுத்துட்டாங்க, நான் பெயிலபிள் ஆக்கிட்டாங்க. இப்ப சொல்லுங்க, இது ஆக்கிரமிப்புக்கு வழிவகுக்குமா அல்லது இருக்கிற சொத்தை காப்பாற்ற வழிவகுக்குமா? இப்ப இருக்கிற 2013 செய்யப்பட்ட திருத்தத்துடன் கூடிய வக்ஃபு சட்டம் தான் சிறந்த சட்டம். இப்போது கொண்டு வந்திருக்கின்ற மசோதாவினுடைய எந்த அம்சத்தையும் நாங்கள் ஏற்கப் போவதில்லை, வலிமையாக அதை எதிர்ப்போம்.